Hi students, இன்னைக்கு வீடியோவில் வந்து exercise 1.4 வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு 4 செட் கொடுத்துருக்காங்க. P, Q or S. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சம் நிறைய டிவிஷன்ஸ் கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. P யூனியன் Q யூனியன் R என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இது வேணுமா, அது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். P யூனியன் Q ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். P யூனியன் Q என்ன, Pயும் Qயும் யூனியன் பண்ணணும். இப்போ யூனியன் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 2 இங்கே 2 இருக்குது, அது எழுதிக்கிறோம், 3 நெக்ஸ்ட் 5 7 9 11. ஓகேவா, என்னெல்லாம் 1 2 3 5 7 9 11. இதுதான் P யூனியன் Q. நெக்ஸ்ட்டு P யூனியன் Q யூனியன் R. ஓகேவா, ஃபஸ்ட்டு P யூனியன் Q கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதையும் இப்போ இந்த ஆரோட நம்ம யூனியன் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 7 9 11 இதெல்லாம் வரும். இப்போ என்ன கிடைக்கிது, 1 2 3 4 5 7 9 11. இப்போது இதுதான் ஆன்சர். இதுதான் ஃபஸ்ட்டு டிவிஷன் கேட்டிருக்காது. இது முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், P இன்டர்செக்ஷன் Q வந்து கால்குலேட் பண்ண, இதுதான் கேட்டிருக்காங்க. P இன்டர்செக்ஷன் Q, தென் நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் S என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு P இன்டர்செக்ஷன் Q வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், P இன்டர்செக்ஷன் Q என்ன வரும், இதான் PQ. இதோட இன்டர்செக்ஷன் எதெல்லாம் காமனாக இருக்குது பாருங்கள், 2 இங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குது, 5 இங்கே இருக்குது, இங்கேயே இருக்குது, 9 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ எதெல்லாம் எதெல்லாம் இன்டர்செக்ஷன் வேல்யூ, 2 5 and 7. அப்போ அதை எழுதிக்கிறோம் நம்ம இங்கே. P இன்டர்செக்ஷன் Q வந்து 2 5 7. இப்போ 2 5 7ங்கிற இந்த ரிசல்ட்டை எஸ்ஸோட இன்டர்செக்ஷன் பண்ணணும். பாருங்கள், எஸ் இங்கே இருக்கா, 2 5 இங்கே 7 இல்லை, அப்போ 2 5 தான் ரெண்டுக்கும் காமன் வேல்யூ, அதை எழுதிடலாம். இப்போ ரெண்டோட இன்டர்செக்ஷன் 2 and 5. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R என்னன்னு. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து Q இன்டர்செக்ஷன் S என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ Qவும் Sவும் இன்டர்செக்ஷன் பண்ணி பாருங்கள். இப்போ இதான் Q, இது S, இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் 2 காமனாக இருக்கா, 3 காமனாக இருக்கா, 5 காமனாக இருக்குது. அப்போது 2 3 and 5 இஸ் காமன். அதை இங்கே எழுதிக்கலாம். இப்போ இந்த 2 3 5-ஐ ஆரோட இன்டர்செக்ஷன் பண்ணி பார்க்கணும். ஆர் எங்கே, 2 3 5 அதில் இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, அப்போ 2 இல்லை. அப்போ இதோட இன்டர்செக்ஷன் என்ன, 3 and 5. இதோட ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சது. ஃபஸ்ட்டு சம்மில் ஒரு 4 செட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் 3 சப்டிவிஷனில் 3 கொஷின்ஸ் கொடுத்து அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டெஸ்ட் த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட்ஸ். இப்போ 2 செட்டு கொடுத்துருக்காங்க. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 2 செட் என்னென்னா P and Q. Pங்கிறது ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7, Qங்கிறது ரேஷ்னல் நம்பர் பிட்வீன் 2 and 7ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Pங்கிறது ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7. இப்போ ரியல் நம்பருங்கிறது என்னென்னா, ரியல் நம்பர்னால் நிறைய நம்பர்ஸ் சேர்ந்ததோட குரூப் தான் வந்து ரியல் நம்பர்ஸ். இர்ரேஷ்னல் நம்பர்ஸ், ரேஷ்னல் நம்பர்ஸ் and integers, whole numbers and natural numbers.
ஓகேவா? ரியல் நம்பருங்கிறது எல்லா நம்பரும் சேர்ந்தது தான் ரியல் நம்பர். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ், ரேஷ்னல் நம்பர்ஸ், இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் இதெல்லாம் சேர்ந்த குரூப் தான் ரியல் நம்பர். இப்போ 217க்கு இடையில என்னெல்லாம் ரியல் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணி எழுத முடியாது. அது வந்து அன்கவுண்டபிள். அதனால் நம்ம வந்து காமனாக எழுதிக்கலாம். பிங்கிற செட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத. பி இஸ் பாருங்கள், இப்போ இப்படி எழுதிக்கலாம். நேச்சுரல் நம்பர் பிட்வீன் 2 and 7 இது. அதே மாதிரி ஹோல் நம்பர் பிட்வீன் 2 and 7. நெக்ஸ்ட் integers between 2 and 7. Rational numbers between 2 and 7. அதே மாதிரி irrational number between 2 and 7. இதுதான் செட் பிங்கிறது. இப்போது Q என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Qங்கிறது ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் 2 and 7. அதை அப்படியே எழுதிக்கலாம். ரேஷ்னல் நம்பர் பிட்வீன் 2 and 7. இப்போ வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் வெரிஃபை பண்ணணும். அதே மாதிரி காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் வெரிஃபை பண்ணணும். இப்போ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் வெரிஃபை பண்ணணும்னா P யூனியன் Q ஈக்குவல் டு Q யூனியன் Pன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இது ரெண்டுலேயும் P யூனியன் Q பண்ணிங்கன்னா என்ன வரும்? இப்போ இது வந்து ஒன் பார்ட் ஆஃப் த P தான். அப்போது P யூனியன் Q பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட்டு P தான் கிடைக்கும். அப்போ இது வந்து P. இப்போ Q யூனியன் P பண்ணாலும் ஆன்சர் இஸ் P. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்போது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் இஸ் வெரிஃபைடு. இப்போ அடுத்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ P அது வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா P இன்டர்செக்ஷன் Q ஈக்குவல் டு Q இன்டர்செக்ஷன் Pன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ P பாருங்கள், P இன்டர்செக்ஷன் Qனா என்ன வரும்? இதுதான் Q தான் வந்து ஆன்சராக கிடைக்கும். இப்போ Q இதுவும் Q தான். இப்போது ரிசல்ட்டு சேம். அப்போ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் வெரிஃபைடு. புரிஞ்சுதா? இது வந்து நம்ம காமனாக தான் எடுத்து பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இப்போ ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் 2 and 7னா லாட் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்குது. அது வந்து அன்கவுண்டபிள். எப்படி அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி இதுதான் வரும் அப்படின்னு இந்த எக்ஸாம்பிளில் மென்ஷன் பண்ணி எழுத முடியாது. அதனால நம்ம இப்படி காமனாக எடுத்து எழுதியிருக்கோம். புரிஞ்சுதா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.